அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் நெடுமாறன் ராஜாங்கம். இந்த வாரம் திரைக்கு வந்திருக்கக்கூடிய சூர்யா சாட்டர்டே திரைப்படத்தை பற்றி தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். சூர்யா சாட்டர்டே திரைப்படத்துடைய கதை என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, சீனு என்கின்ற சூர்யா சின்ன வயசுல இருந்தே தப்பு அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சா கோவப்பட்டு அடிக்கக்கூடிய ஒரு பர்சனாலிட்டி. இந்த விஷயம் அம்மாவுக்கு தெரிஞ்ச அப்புறமா அம்மா வந்து சூர்யாவுக்கு வந்து ஒரு கண்டிஷன் போடுறாங்க. என்ன அப்படின்னா, நீ சும்மா சும்மா எல்லா நாளும்லாம் வந்து அடிச்சுட்டு இருக்கக்கூடாது. வாரத்தில் ஒரே ஒரு நாள் தான் உன் கோவத்தை வந்து வெளிப்படுத்தணும். அந்த ஒரு நாள் அந்த கோவமும் கூட ஒரு நியாயமான ஒரு கோவமா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அம்மா சொல்லி புரிய வச்சு அவர்கிட்ட ஒரு ப்ராமிஸும் வாங்கிறாங்க. அந்த கண்டிஷனை வந்து நம்ம ஹீரோவும் ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சாரு. இந்த பக்கம் வில்லன் ஆகியக்கூடிய நம்ம இன்ஸ்பெக்டர் தயாளன் அவர்கள் தன்னனை விட பெஸ்ட்டாக மேலே போக முடியல, ஒரு பவர்ஃபுல்லான ஆளாக இருக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு அவனை பவர்ஃபுல்லாக, அது பொலிட்டிக்கலில் பவர்ஃபுல்லான ஒரு பர்சனாக மாற்றினதுக்கு மெயின் ரீசன் வந்து இந்த தொகுதி மக்கள் தான். அந்த தொகுதி மக்களை வந்து எப்போல்லாம் அவருக்கு வந்து கோவம் வருதோ, எப்போல்லாம் வந்து அவருக்கு வந்து மைண்ட் வந்து அப்செட் ஆகுதோ, அப்போல்லாம் போட்டு மிதின்னு அடின்னு போட்டு அடித்து கொடுமைப்படுத்திட்டு இருப்பாரு. இந்த விஷயம் தெரிஞ்ச அப்புறமா நம்ம ஹீரோ அந்த மக்களை வந்து இன்ஸ்பெக்டர் தயாளன்கிட்ட இருந்து எப்படி காப்பாற்றுறாரு, அவங்களுக்குள்ள எப்படி வந்து நம்பிக்கையை வச்சு தைரியத்தை வர வைக்கிறாரு அப்படின்றதுதான் கதை. ஸோ ஒரு பக்காவான கமர்ஷியல் படம். அதுக்கு வலுவூட்டக்கூடிய வகையில் ஒரு கேரக்டருமே அவங்க பில்ட் பண்ண விதமாகட்டும், இல்லை அந்த கேரக்டர் வந்து நமக்கு காமிச்ச விதமாகட்டும், இது எல்லாத்துலேயுமே வந்து அந்த கதையில் அந்த கேரக்டர்ஸ் வந்து அழகாக வந்து சொல்லியிருக்காங்கன்னு சொல்லலாம். முக்கியமாக கதை சொன்ன விதம் வந்து பார்த்தீங்கன்னா, சாப்டர் வைஸ் வந்து சொல்லியிருக்காங்க. ஒரு சாப்டருக்கும் ஒரு டாபிக் போட்டு அந்த சாப்டர்லேருந்து என்னென்னலாம் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது அது ஒரு தனி ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக வந்து இருக்குது. இந்த படத்தோடைய இன்னொரு பில்லர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா மியூசிக் தான். ஸோ ஜாக்ஸ் பைஜாய் அவர்கள் வந்து தன்னுடைய மியூசிக் வந்து சிறப்பாக பண்ணியிருக்காரு. ஏன்னா ஆக்ஷன் சீக்வன்ஸ் ஆகட்டும், இல்லை அது ஒரு மாதிரியான ஒரு ஸ்லோவாக ஒரு எமோஷ்னலான ஒரு இடத்துலையும் சரி, அவருடைய மியூசிக் வந்து நல்லாவே கை கொடுத்துருக்குன்னு சொல்லலாம். அதை தாண்டி இந்த படத்துடைய ஆக்டர்ஸ், அதாவது நானி இந்த படத்துடைய கதாநாயகனாகட்டும், இல்லை எஸ் ஜே சூர்யா அவரும் வந்து கிட்டத்தட்ட அந்த அவருடைய போலீஸ் ரோலை வந்து அவ்வளோ சிறப்பாக அரக்கத்தனமாக வந்து பண்ணியிருக்காரு. இந்த பக்கம் முரளி சர்மா, அதை தாண்டி வந்து பிரியங்கா மோகன், இப்படி எல்லாருமே வந்து அவங்களுடைய இம்பார்ட்டன்ஸ் வந்து நல்லாவே கொடுத்துருக்காங்க. பட் எனக்கு என்ன ஒரு வருத்தம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஒரு கமர்ஷியல் படத்தில் மிகப்பெரிய அளவுக்கு வந்து ஹீரோயினிஸ்க்கு வந்து அந்த வேல்யூ இருக்காது. இந்த படத்துலையுமே வந்து எனக்கு பெரிய அளவுக்கு ஒரு அந்த ஹீரோயின் இம்பேக்ட் கொடுத்தாங்களா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, பிரியங்கா மோகனுக்கு அந்த இம்பார்ட்டண்டான ஒரு ரோல் இல்லை. ஆனால் ஓகே அப்படின்ற அளவுக்கு தான் ஒரு ரோல். அதை தாண்டி வந்து பார்த்தோம்னா, படத்துடைய ஒரு சின்ன சின்ன ட்ராபேக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, படம் ஒரு சில இடங்கள்ல ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஆகட்டும், இல்லை செகண்ட் ஹாஃப் ஆகட்டும், ஒரு சில இடங்கள்ல வந்து கொஞ்சம் அந்த ஸ்லோவாக போகிறது வந்து கொஞ்சம் நமக்கு வந்து தொய்வு ஏற்படுத்துது. முக்கியமாக ஆதித்யா பாலன் அவர்கள் வந்து படத்தில் சூரி அவங்களுடைய அக்காவை வந்து பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த கேரக்டர் வந்து இன்னும் கொஞ்சம் நல்லா கொடுத்துருக்கலாமோ அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரிஞ்சு. பட் ஒரு கமர்ஷியல் படமாக அந்த ஃபேமிலி எமோஷனல் ஆகட்டும், இல்லை அம்மா சென்டிமெண்ட் ஆகட்டும், அதை தாண்டி வந்து ஆக்ஷன்ஸ் அண்ட் சீக்வன்ஸ் ஆகட்டும், இல்லை இந்த சஸ்பென்ஸ் ஆகட்டும், இது எல்லாமே வந்து ஒரு பக்காவாக வந்து கொடுத்து ஒரு பக்காவான ஒரு கமர்ஷியல் படமாக நமக்கு முன்னாடி வந்து கொடுத்துருக்காரு டேரக்டர் விவேக் ஆத்ரியா. அண்டு அவர் சொல்ல வேண்டிய விஷயமும் இதுதான். நமக்காக வந்து ஹெல்ப் பண்ணுறதுக்கு வந்து கடவுளோ இல்லைன்னா வந்து சூப்பர் ஹீரோவோ வருவாங்கலாம் நம்ம பார்த்துட்டு இருக்கக்கூடாது. நமக்கு வந்து நம்ம தான் ஹெல்ப் பண்ணணும், நம்ம தான் வந்து போராடணும் அப்படின்னு சொல்லிட்டு கடைசியாக சொல்ல வரக்கூடிய அந்த பஞ்ச் ஆகட்டும், அதுவுமே நல்லா இருந்துச்சுன்னு சொல்லிட்டு சொல்லலாம். உங்களுக்கு ஒரு கமர்ஷியல் படம் பிடிக்கும் அப்படின்னா இது கன்ஃபார்மாக தேட்டரில் போய் பார்க்கறதுக்கு ஒரு நல்ல படமாக தான் இருக்கும். குறிப்பாக வந்து ஒரு ஆக்ஷன் அண்ட் சஸ்பென்ஸோடு இருக்கக்கூடிய படம் வந்து நீங்கள் நல்லா விரும்பி பார்ப்பீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த வீக்கெண்ட் வந்து ஒரு நல்ல படம் வந்து வந்திருக்கு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் வந்து நீங்கள் சூர்யா சாட்டர்டே திரைப்படத்தை வந்து பார்த்துறீங்க, அது தெலுங்குல பார்த்துருந்தாலும் சரி, இல்லை தமிழ் டபுளில் பார்த்துருந்தாலும் சரி, அதை வந்து கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு. மறக்காமல் அப்படியே நம்ம புலிகேஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, டாடா, பாய்.